எடுத்து வைத்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சம்பவத்தை போட்டாங்க. இந்த செய்தியை நாங்களே முதல்லயே எடுத்து வைத்து மூசா நபி பயந்த செய்தியெல்லாம் சொல்லி இந்த சொன்னதுக்கெல்லாம் பதில் நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம். அப்போ ஒரு அந்த காத்துக்காக ஒதுங்கி இருந்தாரா, இல்லை அப்படி சாஞ்சிக்கிட்டு இருந்தாரா, உள்ள தூங்கிட்டு இருந்தாரா, போலீஸ்ல இருந்தாரா எங்களுக்கு தெரியல. அது திரும்ப கேட்டுக்கிறட்டும். அப்புறம் கந்திஷ்டி சம்பந்தமாக சில ஆதாரங்கள் வைத்தார்கள். கந்திஷ்டி சம்பந்தமாக வைத்த அனைத்து ஆதாரங்களுக்கும் சூனியத்துக்குள்ள என்ன பதிலோ அதே பதில் தான். அப்புறம் காத்து பிரிகிறது, வெள்ளைப்பூண்டு வைத்தியம், சூனியம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய நிரூபிச்சாங்க. இதுல இருந்துலாம் என்ன சொல்ல வர்றாங்கன்னு சொன்னா, சூனியம் ஒன்று இருக்குது, சூனியம் ஒன்று இருக்குதுன்னு சொல்ல வர்றாங்க. சூனியம் இல்லாமல் இப்படி சொல்லிருப்பாங்களா ரசூலுல்லாஹ் சொல்ல வர்றாரு. இதுல இருந்து சூனியத்தால் என்ன விளைவுகளை ஏற்படுத்த முடியும்னு நிரூபிக்கல அவர். சூனியம் இருக்குது, சூனியம் ஒன்று இருக்குது, இல்லாட்ட அப்படி இருக்குமா, இல்லாட்ட அப்படி சொல்ல முடியுமான்னு தான் கேட்டு இருந்தாரு. சூனியம் இருக்குன்னு வச்சாலும் அதை இல்லைன்னு சொல்லி நாங்கள் மறுக்கிறதுக்கு நாங்கள் பெரிய ஆதாரத்தை வச்சுட்டோம். சூனியம் இருக்குதுன்னு ஒருத்தர் நம்பினாண்டா, சூனியத்தை ஒருவன் நம்புவானேயானால் அவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அதுக்கு மேலே நீங்க இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா, நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு போக மாட்டீங்கன்னு ஒரே வாரத்தில் வச்சுட்டோம். அது பலகீனம்ட்டீங்க. பலகீனத்துக்கு ஆதாரத்தை தாங்கன்னு இது வரைக்கும் ஆதாரத்தை தரவே இல்லை. அதனால நாங்கள் சூனியம் சொல்லு நம்புவன் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்கிற ஹதீஸ் வலுவான ஹதீஸ். அதை வைத்து அனைத்தையும் முடிச்சு விட்டோம். அடுத்தது அவங்க குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு நாங்கள் சொல்றோம். அவங்க ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னாங்க. சொல்லிக்கிட்டாங்க ரொம்ப பவ்யமா நாசுக்கா அதை ஒத்துக்கிட்டு போயிட்டாங்க. எப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னா, 3 விஷயத்தில் சகுனம் இருக்குதுன்னு புகாரில் ஒரு ஹதீஸ் இருக்கிற அதை நம்புனா ஷிர்க் ஆயிருச்சு. அது புகாரி எப்படி எழுதினாருன்னு கேட்டோம். அது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அது இப்னு ஹஜர் விளக்கம் கொடுக்குற. இப்னு ஹஜர் விளக்கம் கொடுக்கட்டும், புகாரி ஏன் எழுதினாரு அதை நீங்க ஏத்துக்கிறீங்களான்னு கேட்டா அது தப்பு தான் சொல்லிட்டு இப்னு ஹஜர் சொன்னதை சொல்லிட்டு வாயை பொத்திக்கிட்டாரு. நாங்கள் திரும்பவும் கேட்டோம், அப்போ நீங்க மறுக்கிறீங்களான்னு கேட்டதுக்கு பதிலே வரல. இதுல இருந்து குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய ஹதீஸ்கள் புகாரிலே தான் இருக்குது, இருந்தாலும் அதை ஏத்துக்கிற மாட்டேன்னு ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் அஸ்லம் சம்பந்தமாக சொன்னாங்க. என்னமோ 7 மணி இருந்து உட்கார்ந்துருந்தோம். 7 மணி நீங்க உட்கார்ந்துருப்பீங்க, அது அவருக்கு தலையெழுத்து இல்லை. நீங்க அவர் பற்றி ஒரு குற்றச்சாட்டு சுமத்துனீங்க. அவர் எந்த நேரத்திலும் நீங்க குற்றச்சாட்டை அவர் மீது சுமத்தின பிறகு அவருக்கு எப்ப கேள்விப்படுறாரோ எந்த நேரத்திலையும் அவர் சட்டையை பிடிச்சி கேட்கலாம். கேட்டாரு, பிறகு பேசிக்கிறோம் போக சொன்னீங்க. அவர் அவசர வேலைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. உங்க இழுப்புக்கு அவர் இருக்க மாட்டாரு. இப்ப நீங்க என்ன செஞ்சீங்க, ஒரு பேப்பர்ல வந்திருக்குன்னு ஒரு கிளிப்பிங்க போட்டீங்க. அதுல போட்டோ இருந்துச்சா? போட்டோ இல்ல, வேற ஏதோ ஒன்று இருந்துச்சு. ஆனா உள்ளக்க செய்தி இருந்துச்சான். எப்படி இருந்துச்சான்? குத்துவில கேட்டு துவங்கி வைத்தார் இருந்தா அதை படிக்கவே இல்லை. நீங்க எப்படி திறப்பு விழாவில் கலந்து கொண்டான்னு தான் படிச்சீங்க. அவர் குத்துவில கேட்டு வைத்தான்னு இல்லை. அப்படியே ஒருவேளை அதற்கு இருந்தாலும் நீங்க அதை விசாரிச்சிருக்கணும். பேப்பர்ல வர செய்தியெல்லாம் கேட்டு சொல்லலாமா? கேள்விப்பட்டதெல்லாம் சொல்றோம் பொய்யை நாங்க சொன்னோம்ல. வாதத்துல வைக்கும் போது விசாரிக்க வேண்டாமா? அந்த அறிவு வேண்டாமா? உங்களுக்கு பக்குவம் இல்லையா? இத்தனை வயசாயும் இப்ப நீங்க என்ன செய்றீங்க? அந்த செய்தி உண்மை நீங்க சொன்னீங்கடா, அஸ்லம் என்பவர் நான் குத்து விளக்கை ஏத்தவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இப்ப அவர் வர முடியாதனால அவர் இன்னும் அவர் சொல்வாரேனால், நான் பொண்டாட்டி புள்ளையோட முபாலா செய்ய தயார் அவரும் சொல்றாரு. அவரும் சவால் விட்டாரு. குத்து விளக்கு ஏத்தினாருன்னு சொல்லி நீங்க சொன்னீங்கடா, நீங்க முபாலாக்கு தயாரா? அவர் தயாருன்னு சொல்லிட்டு போன்ல தகவல் சொல்லிட்டாரு. சொன்னீங்கடா அவர்கிட்ட தேதி குறிச்சுக்க நான் அதுக்கு வாங்கி தந்துடுறோம். சரி, அடுத்தது ஏற்கனவே விட்ட செய்தி. நாங்கள் பட்டியல் போட்டோம்னா பட்டியல் போடுறாரு இதை பக்கத்தில் 3 நாளாக உட்காந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்களே, அப்போ அவர் சொல்லியிருக்கணும். அடுத்தது அவருக்கு தலைக்கணம் இலக்கணம், தமிழ் இலக்கணத்தை சொன்னார். தமிழ் இலக்கணம் தப்புண்டோம். இங்கிலீஷில் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் மஞ்சள் பத்திரிகைன்றாரு, அதுவும் தப்புண்டோம். அப்புறம் அரபிக்கில் ஏதோ இலக்கணம் சொன்னார், அதுவும் தப்புண்டோம். ஃபார்சியில் சில வார்த்தைகளை சொன்னார், அதுவும் தப்புண்டோம். லத்தீன் மொழியை சொன்னார், இதெல்லாம் உங்க தலைக்கணத்தை காட்டுதுன்னு சொன்னோம். அப்புறம் நான் ஒப்பந்தம் போடும்போது சொன்னார், 4 நாள் விவாதத்துக்கு நான் ஒத்தனே போதும், அத்தனை பேருக்கு நான் பேசுறதுக்கு போதுன்றாரு. இல்லைங்க, மனிதனுக்கு சில குறைகள்லாம் இருக்குதுங்க, அது முடியாதுங்க, பலகீனம்லாம் வருங்க, ஒரு ஆள் 4 பேர் துணைக்கு இருக்கிறது நல்லது அப்படின்னு சொன்னோம். கடைசியில் நம்ம ஒத்துக்கிற மாட்டேன்னு சொல்லி கடைசியில் ஒத்துக்கிட்டாரு. 5 பேர் வச்சுக்கிறோம்ட்டோம். சரின்னு ஒத்துக்கிட்டாரு. இங்க 6 பேர் உட்காந்து பேசினாரு. எனக்கு கண்ணு வலி வந்துருச்சு, நான் பேசாம இருந்து நினைச்சுக்கிறாதீங்க, கண்ணு வலி வந்துருச்சு, நெஞ்சு வலி வந்துருச்சு, கை வலி வந்துருச்சு, கால் இழுத்துக்கிருச்சு, இந்த கதையெல்லாம் அவன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் தேவையா? அப்ப அங்க வச்சுக்கிட்டு நான் ஒத்தனே பதில் சொல்லுவேன் நீங்க பேசுனீங்க. இது அவங்க அகம்பாவம், தலைக்கணம், திமுருன்னு நாங்க தான் சொல்றோம். சரி, இதெல்லாம் அவர்கிட்ட நேரடியாக கேட்ட கேள்விகள். அப்புறம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கொள்கையற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில வாதங்களை எடுத்து வைத்தாங்க. அதுக்கு அவங்க என்னென்ன வாதங்கள்லாம் எடுத்து வைத்தாங்க? நீங்கள் நிலை மாறிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க. நிலை மாறிக்கிட்டு இருக்கிறது தான் சரியான நிலைன்னு சொல்லி நாங்கள் சொன்னோம். அந்த வாதம் அடிபட்டு போச்சு. அப்புறம் சலாம் எழுதவில்லை, அதனால் நீங்கள் கொள்கையற்றவர்கள். சலாம் எழுதுறது கொள்கையற்ற தரமாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதுக்கு பதில் இல்லை. அது நீங்களும் செய்றீங்களேன்னும் பதில் இல்லை. அப்புறம் ஃபோனில் பேசுனதாக நீங்கள் உங்கள் ஃபோனில் பேசினா பொய் சொல்லிருக்கீங்கல்ல, நீங்கள் பொய் சொல்லுறாங்க, அது முஹாலாக்கு வர்றீங்களான்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. அப்புறம் அப்பாஸ் அலி நபி சொன்னதாக பொய் சொல்லியிருக்கிறான்னு கேட்டீங்க. நபி சொன்னதாக அவர் எழுதவே இல்லைங்க. இதிலிருந்து நான் புரிந்து கொண்டிருக்கிறேன், நபி இவ்வாறு தெளிவுபடுத்தியிருக்காரு, அவருடைய கருத்தை எழுதியிருக்காருன்னோ அது திரும்ப திரும்ப கேட்டுட்டு நீங்க பதில் சொல்லவே இல்லை. இந்த வாதம் பொய்யான வாதம் தான் வைத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த தொப்பிக்காரர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்புறம் சஹாபாக்களையும் இமாம்களையும் பின்பற்ற மறுக்கிறீர்கள், குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான்
குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் உங்களுடைய நீங்கள் அது ரெண்டும் தான் பின்பற்றுவீங்க, அது ரெண்டும் தான் உங்களுடைய ஆதாரம், சஹாபாக்களையும் இமாம்களையும் நீங்கள் பின்பற்ற மறுக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை குற்றச்சாட்டு சுமத்துறாங்க. இந்த குற்றச்சாட்டின் காரணமாக நீங்கள் வழிகேடர்கள், கொள்கையற்றவர்கள். அதாவது குர்ஆனையும் ஹதீஸையும் மட்டும் பின்பற்றுவதனாலும் சஹாபாக்களையும் இமாம்களையும் பின்பற்றாதனால் நீங்கள் வழிகேடர்கள், கொள்கையற்றவர்கள். நீங்க இது தப்புங்க. குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் பின்பற்றணும். சஹாபாக்களையும் இமாம்களையும் சேர்த்து மற்ற யாரையும் குர்ஆன் ஹதீஸோட சேர்த்து வேற யாரை பின்பற்றினாலும் அதுதான் வழிகேடு. அந்த கொள்கையில் நீங்க தாங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி நாங்கள் திருப்பி போட்டுட்டோம். அப்புறம் பிஜே தர்ஜுமாவில் மிஸ்டேக்ஸ் உள்ளது. நீங்க அவர் மனிதன் தாங்க, மனுஷன் இறைவன் இல்லைங்க, இது எல்லாத்துக்கும் இப்படிதான் இருக்கும், மனுஷன்டா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். நீங்க தான் பிஜேடைய தர்ஜுமால இப்லீஸ்ங்கிற வார்த்தையை விட்டுட்டாருங்கிறீங்க. சரி, இப்லீஸ்ங்கிற வார்த்தையை விட்டுட்டதுனால அவருக்கு கொள்கையில குழப்பம் வந்துருச்சா, கொள்கை எதுவும் மாறிடுச்சா, அல்லது சூனியம்ங்கிற வார்த்தைக்கு தந்திரம் மேஜிக்னு போட்டதுனால அர்த்தம் மாறிடுச்சா, கொள்கை மாறிடுச்சா? இதை வைத்து எங்களை கொள்கையற்றவன் எப்படிங்க சொன்னீங்கன்னு கேட்டோம். இதுவரைக்கும் அவங்க பதில் சொல்ல முடியவில்லை. நாங்கள் கொள்கையற்றவர்களால் நிரூபிக்க முடியவில்லை. வஹீயில் முரண் வராது என்று சொன்னார்கள். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் முரணாக இருந்தால் வஹீ இல்லை என்று சொன்னார்கள். அவங்களே நம்ம சொன்னதெல்லாம் சொன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் சொல்றாங்க குர்ஆன்ல முரண் வரும்னு சொல்றாங்க. மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் நம்மள்ட்ட இன்னொன்று கேட்டாங்க, நம்ம கொள்கையற்றவங்களுக்கு ஆதாரம் என்ன வைக்கிறாங்க? அஸ்ருல் அஸ்வத் கல்லு, அஸ்ருல் அஸ்வத்துங்கிறது ஒரு கல்லு தாங்கிறதுக்கு உமர் சொல்லி தானே உங்களுக்கு தெரியும், இல்லாட்டா உங்களுக்கு அது கல்லுன்னு எப்படி தெரியும்? அதனால நீங்க இப்னு உமர் சொல்லி தான் நீங்க தெரிஞ்சுக்கிட்டதுனால நீங்க வழிகேடர்கள்னாங்க. இது எப்படிங்க கொள்கையற்றவங்களாகும்? கல்லுன்னு அவர் சொல்லாம எல்லாத்துக்கும் தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துட்டோம். அதனால அவங்க தௌஹீத் ஜமாத் கொள்கையற்றவர்கள் சொல்றதுக்கு இதுதான் வாதங்களா வைத்தாங்க. நிறைய வாதங்கள் நிறைய வைத்திருப்பாங்க. அடிப்படையில் இதுதான். திரும்ப திரும்ப பாத்தீங்கன்னா பிஜே தர்ஜுமாவில் தவறு, மொழிபெயர்ப்புல தப்பு, மொழியில தெரியல, இங்கிலீஷ்ல அரபியில இருந்து தமிழ்ல மொழிபெயர்க்கும் போது இந்த வார்த்தைக்கு மேல இந்த வார்த்தை போடணும், இந்த வார்த்தையை விட்டுட்டாரு. இதுதான் அவங்க சொன்னதெல்லாம். இந்த வார்த்தைகளை விட்டதனாலோ மாற்றியதனாலோ கொள்கை எப்படி மாறியது, கொள்கை எப்படி குழம்புச்சுன்னு விளக்கவே இல்லை. அப்புறம் நம்ம என்ன செஞ்சோம், இந்த தலைப்புக்கு நேரடியாக சொன்னோம், அதிரை தௌஹீத் ஜமாத் வழிகேடான கொள்கையில் இருக்கிறாங்க, அவங்க கொள்கையற்றவர்கள் சொல்லிட்டு நாங்கள் நிரூபித்தோம். எப்படிலாம் நிரூபித்தோம்? நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சூனியத்தை நம்புகிறீர்கள், இந்த கொள்கையுடையவர்கள் கொள்கையற்றவர்கள், வழிகேடர்கள் நாங்கள் நிரூபிச்சிட்டோம். அது முதலே நிரூபிச்சிட்டோம். முரண்பட்ட கொள்கையாளரோட கூட்டணி வச்சிருக்கிட்டு இருக்கிறீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் முரணா இருக்கிறீங்க, அதனால இது கொள்கையற்ற தன்மை, அதனால நீங்க கொள்கையற்றவர்கள் சொல்லி நாங்கள் நிரூபிச்சிட்டோம். இணை வைப்பவர்களோட கூட்டணி வச்சிருக்கிறீங்க, அதனால இது கொள்கையற்ற தனம், கொள்கை இல்லாதவர்கள் நாங்கள் நிரூபிச்சிட்டோம். அன்று முதல் இன்று வரைக்கும் ஒரே நிலை, நாங்கள் மாறவே மாட்டோம், எங்களுக்கு எல்லாமே தெரியும், நாங்கள் தெரிஞ்சதுல எங்களுக்கு எந்த தப்பும் வராது, குறை இல்லாத நிறைமதியாளர்கள் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. இது அல்லாஹ்க்கு மட்டுமே உள்ள பண்பு, அவனுடைய அறிவு தான் பூரணமானது, அவனுடைய அறிவில் தான் குறையே வராது. இதுதான் தௌஹீத் ஜமாத்துடைய நிலை, இதுதான் குர்ஆன் ஹதீஸுடைய நிலை. இதுக்கு மாற்றமாக நீங்க சொல்லுவீங்க நீ வழிகேடர்கள் சொல்லி நிரூபிச்சிட்டோம். குர்ஆன் முழுமையாக இல்லை, குர்ஆனில் சிலதை விட்டு விட்டார்கள் அப்படின்னு நீங்களே சொன்னீங்க. ஆயிஷா சில வசனங்களை சொல்லி இது குர்ஆன்ல இல்லாம போயிருச்சு, இவர் சொல்றாரு, இப்னு மஸ்ஊத் சொல்றாரு இந்த வசனங்கள் குர்ஆன்ல இல்லாம போயிருச்சு, குர்ஆன் இப்படி மாத்தி இருக்குது, இப்படி மாறி மாறி சொன்னாருன்னு சொன்னீங்க. அதனால நீங்க வழிகேடர்கள் நாங்கள் நிரூபிச்சிட்டோம். குர்ஆனுக்கு குர்ஆன் முரண்படும் சொல்லி நீங்க கொள்கையற்றவர்கள் நிரூபிச்சிட்டீங்க. மானக்கேடானதை ரசூலுல்லாஹ் ஏவினார்கள் என்று சொல்லி நீங்க ஏமாத்தி விட்டீங்க. நீங்க வழிகேடர்கள் நிரூபிச்சிட்டீங்க. கட்டிங் ஒட்டிங் ஃப்ராட் எல்லாம் செஞ்சீங்கன்னு நிரூபிச்சு நீங்க ஃப்ராடு வழிகேடர்கள் நிரூபிச்சிட்டோம். ஹதீஸின் படி தீர்ப்பளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வாதம் வச்சாரு. நோம்பை முறித்ததுக்கு தர்மம் செய்யற ஹதீஸை சொல்லி இந்த மாதிரி நீங்க தீர்ப்பளிக்க முடியாதுன்னு சொன்னாரு. அப்புறம் அதனால வழிகேடர்கள். அப்புறம் அடுத்த மனையோட மடியில படுத்து பேம்பாக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இது வழிகேடு, கொள்கையற்ற தனம். அடுத்த மனைவி வீட்டுல தனியா இருக்கும் போது போய் அவள்கிட்ட போய் பால் வாங்கி குடிக்கலாம், ஃபீடிங் பாட்டில் வாங்கி குடிக்கலாம், டீ போட்டு குடிக்கலாம் சொன்னீங்க. இது வழிகேடுன்னு சொல்லி நாங்கள் நிரூபிச்சிட்டோம். அப்புறம் அவங்க வழிகேட்டில் தான் இருக்காங்க, கொள்கையற்றவர்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் நிரூபிச்சிட்டோம். அப்புறம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கொள்கையாளர்கள் தான், வழிகேடர்கள் இல்லை, கொள்கையில் தான் இருக்கிறாங்கிறதுக்கு நாங்கள் நிரூபிச்சுட்டாலும் அவங்களே ஒத்துக்கிட்டதை நாங்கள் சொல்றோம். பெண்கள் இமாமத்து சர்ச்சை வரும்போது தௌஹீத் ஜமாத் என்ன சொல்லுது, அவங்க தான் குர்ஆன் ஹதீஸ் படிப்பில் கரெக்டாக சொல்லுவாங்கன்னு நீங்களே வாக்குமூலம் கொடுத்தீங்க, அதையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டோம். அப்புறம் குர்ஆன் ஹதீஸ் படிப்பில் தான் நீங்கள் எல்லாம் தீர்ப்பு முடிவு செய்வீங்க. அப்போ இன்னும் விஷயங்களுக்கெல்லாம் எந்த அடிப்படையில் முடிவு செஞ்சீங்க அப்படின்னு ஒரு பட்டியலை போட்டு எங்களை கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் போஸ்ட் கார்டு எழுதி கேளுங்க அப்படின்னு சொன்னோம். அதுல இருந்தே நாங்கள் தௌஹீத் குர்ஆன் ஹதீஸை மட்டும் பின்பற்றக்கூடியவர்கள் என்று நீங்க நம்புகிறீர்கள் சொல்லிட்டோம். கிளிப். அதுக்கு அடுத்தது தௌஹீத் ஜமாத் இணக்கமான அமைப்பு சப்போர்ட் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். மனசாட் டிஎன்டிஜேயை சப்போர்ட் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். மனசாட்சி உள்ள எல்லா தௌஹீத் அதிராமணத்தை சேர்ந்த தௌஹீத் சகோதரர்கள் எல்லாருக்குமே தெரியும். அவங்கள பத்தி நாங்க எந்த ஒரு வகையான விமர்சனமும் நாங்க செஞ்சதில்லை, அவங்கள பத்தி தப்பா பேசணும் இல்லை.
திடீர்னு வந்து அவங்க ஒரு கொள்கை இல்லாதவர்கள் ஒரு டைட்டில் போட்டதுனால தான் இவ்வளவு பிரச்சனை. தெரிஞ்சுக்கிச்சா? கொள்கை இல்லாதவங்க நாங்கள் உங்களுக்கு சொன்னதுனால தான் நாங்கள் உங்களுக்கு கொள்கை இல்லாதவங்க சொன்னோம். இல்லாட்டா நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டான ஆளு தான், நீங்க நல்லவங்க தான், உங்களுக்கு இணக்கமான ஆளு தான், நாங்கள் வீம்புக்கு தான் சொன்னோன்னு அவர் சொல்லிட்டார். சகோதரர்களே, ஒருத்தர் சொன்னாரு, தொப்பி போட்டவர் சொன்னாரு, நீங்கள் வீட்டுக்கு போறதுக்கு முன்னால உங்களை நீங்க முடிவை மாற்றி விடுவீர்கள்னு சொன்னாரு. இது நாங்கள் நான் சொல்லிட்டு அதுக்கு இன்ஷா அல்லாஹ் கூட சொல்லல அவர். இதுதான் அவருடைய படித்த லட்சணம். ஆனால் நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோம். நாங்கள் என்ன சொல்லுவோம்னு சொன்னால், அல்லாஹ் எங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அருட்கொடையை கொண்டு எங்களால் முடிந்த வரைக்கும் நாங்கள் வாதங்களை எடுத்து வைத்தோம், அதற்கான ஆதாரங்களையும் எடுத்து வைத்து விட்டோம். நேர்வழிங்கிறது அல்லாஹ்ட்ட இருந்து வர்றது. அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவனுக்காக நேர்வழி கொடுப்பான். ஒரு தனிநபர் மீது உள்ள கோபமோ வெறுப்போ, அல்லது அமைப்பின் மீது உள்ள உங்களுக்கு கோபமோ வெறுப்போ, அல்லது இந்த வாதங்களை எடுத்து வைத்தோமோ எங்கள் மீது உள்ள கோபமோ வெறுப்போ உங்களுக்கு சத்தியத்தை மறைத்து விட வேண்டாம். அல்லாஹ்வுக்கு பயந்து நிதானமாக சிந்தித்து எது சரியோ நீங்க அதை முடிவு எடுத்துக்கிறீங்க. அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் நேர்வழி காட்டட்டும். ரெண்டாவதாக, நாங்கள் வந்து சத்தியத்துக்கு எதிரான வாதங்களை எடுத்து வைக்கும் போது நாங்கள் கடுமையாகத்தான் பேசுவோம். நாங்கள் பேசியது உங்களை புண்படுத்தி இருக்கும். நீங்களே எங்களை பேசுனீங்க, ஆனால் நீங்களே அது புண்படுத்தாது. ஏன்னா நாங்கள் பழகிட்டோம், இதெல்லாம் கேட்டு நாங்கள் பழகிட்டோம். நாங்கள் பேசியது சத்தியத்துக்கு எதிரான அசத்தியத்தை காணும் போது, அயோக்கியத்தனத்தை காணும் போது நாங்கள் கடுமையாக தான் நடப்போம். இதுதான் குர்ஆன் ஹதீஸிலிருந்து எங்களுக்கு நாங்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்று சொல்லி அல்லாஹ் நம் அனைவருக்கும் நேர்வழி காட்டட்டும் என்று சொல்லியவனாக இதை உரையை முடித்துக் கொள்கிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ வச்ச வாதங்களை வந்து நடுநிலையான ஒரு கண்ணோட்டத்தோடு பாருங்கள். குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய ஹதீஸ்களை நம்ம மறுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் 3 சகுனங்கள் இருக்குது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக வரக்கூடிய ஹதீஸ் வந்து ஆதாரபூர்வமான செய்தியாக புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதை மறுத்து அறிவு பண்ணாங்க. இந்த மாதிரியான உள்ள விஷயத்தில் நீங்களே ஆய்வு பண்ணீங்கன்னா நம்ம மேலே எதை குற்றச்சாட்டாக வச்சாங்களோ அதே அவங்க கொள்கையாக வச்சிருக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் விளங்கிக்கிறலாம். இதிலிருந்தே கொள்கையற்றவர்கள் யார் தெளிவாயிருச்சு. இதுதான் எங்களுடைய கொள்கையற்ற தன்மை அப்படின்றத நிரூபிச்சிருக்கிறாங்க. சரியா? அல்லாஹ்வுக்கு பயந்து நீங்கள் யோசனை பண்ணுங்க. அதே மாதிரி சஹாபாக்களை பின்பற்றக்கூடாதுன்ற வழிகட்ட கொள்கையை அப்படியே மேடையில் உட்கார வச்சு பேசியிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நம்மளுடைய கடைசி நேரம், அதாவது கொள்கை என்று பேசப்பட்டு கொண்டே இருக்கின்றது என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். கொள்கையற்றவர்கள் என்று இந்த கொள்கையெல்லாம் பேசப்படுவது 80 ஆண்டில் உள்ள கொள்கையை தான் பேசுகிறாங்க. நாம் முதலாவது சொன்ன கொள்கை என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் இருந்து சஹாபாக்கள்கிட்ட இந்த தாபீன்களின் தாபீன்கள் கியாமத்து நாள் வரை தொடர்ச்சியாக அந்த சங்கிலி போய்கொண்டே இருக்கும். அது சபீலுல் மூமினீன். நீங்க விரும்பினாலும் விரும்பாமலும் அதுக்குள்ள நீங்களும் வந்து 1-2 கிலோ வந்து பூந்துக்கிறீங்க. ஆனா என்ன என்று சொன்னா, வேதத்தில் சிலதை ஏற்று சிலதை விடுவார்கள் என்று சொல்வது போல கொஞ்சத்தை எடுக்கிறீங்க, கொஞ்சத்தை விடுறீங்க. நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, புகாரி, முஸ்லிம், அகமது எல்லாத்தையும் போட்டு அழிச்சு போட்டு நாங்க ஏற்றுக்கொண்ட சஹீஹான ஹதீஸ்கள் குர்ஆனுக்குள்ள ஒரு புஸ்தகம் எழுதுங்க. இதுவரைக்கும் எந்த அறிஞரும் அந்த மாதிரி ஒரு புஸ்தகம் எழுத இல்லை. அதனால தஜ்ஜால்களுடைய ஆகப்பெரிய வெளியீடாக இதை எழுதுங்க. இடைக்கில வருவர்கள் குட்டி தஜ்ஜால்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறாங்க. சபீலுல் மூமினீன் என்று ஒன்று இருக்கிறது. அது சஹாபாக்கள் 1-2 பேரை பின்பற்றுவது அல்ல, முழு ஒட்டுமொத்த சமுதாயம் வருகின்ற அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் அந்த வழியை பின்பற்றுவது என்று முதலாவதாக விளங்கிடுங்க. ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? இப்போ போய் கதைச்சிடப்படாரு, பிஜே வந்திருந்தா சொல்லிட பதில் கொடுத்திப்பார்னு சொல்லிப்பட்டு விளங்குதா? அவர் இருந்தால் பிஜே வந்திருந்தால் இப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம்டா, அன்சார் மௌலவி, டாக்டர் ரைஸ்தீன், முஜாஹித் மௌலவி, இஸ்மாயில் சலஃபி, விளங்குதா? வேற யாரு, முர்ஷித் அப்பாஸ், இப்படி எல்லா மௌலவிமாளுக்கு வாரத்துக்கு எல்லாத்தையுமே தடதானம் பண்றீங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விசா தலைவர் ஏற்பாட்டில் விசாவை ஏற்பாடு செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அதுக்குரிய செலவை நாங்க தாரோம். ஏற்பாடு பண்ணுங்க, தலைவரை கொண்டு வாங்க ராஜகிரிய. இதே அதிராம்பட்டணத்தில் மயிர் புழக்கும் விவாதத்தை நடத்தக்கூடிய டிஎன்டிஜேக்கு ஒரு சவால். இதே அதிராம்பட்டணத்தில் நம்ம ஊர்ல இந்த சிங்கங்களை கொண்டு வர, ராஜகிரிய கொண்டு வந்து காட்டு விவாதத்துக்கு 7 மாண்டு சொல்லி போட்டு ராஜகிரி 2வது நாளோட ஓடும். தெரியுமா சகோதரர்களே? அதை நீங்க விளங்கி வச்சுக்கிடுங்க. ஓப்பனா சத்தியமா இருந்தா நல்லா 5 பேரை கூப்பிட்டு வச்சு விவாதம் பண்ணி பாக்குறது. இது அபூஜஹில் கொள்கை. யாரெல்லாம் அவனும் நேர்வழியில் இருந்தா என்ன கல்ல போட்டு அழிச்சிரு, இல்லாட்டி நான் கடையோடையே குந்திக்கிறேன், என்ன வெளியே விட்டுறாத. விளங்குதா? இதுதான் அவர்களுடைய கொள்கையாக இருந்தது. ஆனா பிஜே வந்திருந்தான்னு சொல்லி போட்டு அது எத்தனையோ ஹதீஸ்களை நான் கதைச்சேன். ஓனாய் கதைச்சேன், எலி பால் குடிச்சது, ஒட்டக பால் கதையை கதைச்சேன், பள்ளி அடிக்கிற கதையை கதைச்சேன்.
அடுத்தது வந்து பேரிச்சம்பள கட்ட கதையை காய்ச்சேன். இப்படி என்னமெல்லாம் காய்ச்சேன். அந்த ஹதீஸ்லாம் அன்றைக்கு தான் தெரியுமோ தெரியல, இதுவரைக்கும் அதுக்கு பதில் சொல்ல இல்லை. அவ நம்மள்கிட்ட பதில் சொல்ல இல்லையா? அப்போ ஊழ ஹதீஸை நீங்க ஆய்வு பண்ணுங்க. போயிட்டு எங்க போய் ஆய்வு பண்ண போறீங்க? அண்ணன்ட்ட கொடுத்தா அண்ணனை புஸ்தகத்தை தான் பார்க்கணும். எங்க போகணும்? சபீலுல் முஃமினீன் புஸ்தகத்துக்கு தான் போகணும். வேற வழி கிடையாது. அங்க போயிட்டு என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு நம்ம இஷ்டத்துக்கு அதை கொஞ்சம் மாத்திக்கிறது. ஹுசைபத்துல் அன்சாரியோட விஷயத்தை சொன்னேன். 1-2 சஹாபாக்கள் தவறு விட்டுருவாங்க அப்படின்னு அவரே சொன்னாரு. அதைத்தான் நான் சொல்றேன். ஹுசைபத்துல் அன்சாரி அவரை ரசூலுல்லாஹ் 2 சாட்சியத்துக்கு சைது இப்னு சாபித் ஏற்றுக்கொண்டது எதனால? 1-2 சஹாபா. அதனால ஒவ்வொன்றுக்கும் 2-2 ஷரத்தை வச்சாரு. சாட்சியை ஈந்தா தான் எடுப்பேன்னு சொல்லி போட்டு அங்கன அது உதவிச்சுது. அந்த குர்ஆன் வசனத்தையே தூக்க. அடுத்தது என்ன? சூனியம் செய்கிறவங்க நம்புறவங்க காபீர்கள், இவர் சகுனத்தை நம்புறவர்கள் காபீர்கள், முஸ்ரிக்குகள். உசுரோட இருக்கிற நாங்கள்லாம் இப்போ முஸ்ரிக்குகள் காபீர்கள், நாங்கள் மௌத்தா போனாலும் முஸ்ரிக்குகள் காபீர்கள். இதை எழுதி வச்சுட்டு போனவ புகாரி இமாம், அஹமது இமாம், முஸ்லிம் இமாம், இவங்கெல்லாம் யாரப்பா? அதுக்கு பதில சொல்லப்பா. அதுக்கு விளக்க சொன்னவங்கலாம் எங்க? அவங்கெல்லாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நாங்கெல்லாம் லஅனத்துல்லாஹி அலைஹியா? அம்பு எய்தவன் யாரோ, நாங்க அதை பார்த்து சொல்றோம். அது அப்ப என்ன இது? அப்போ அதுக்கு அடுத்ததாக நீங்க என்ன செய்யணும்? வந்து பதில் சொல்லணும். ஹுசைபத்துல் அன்சாரியோட கதைக்கு கட்டாயமாக நீங்க பதில் சொல்லியே ஆக வேண்டும். அது என்னது? வந்து அதுல குர்ஆன் வசனத்தை எடுக்க வேண்டி வரும். அதை எடுத்தா இது தலைவருக்கு தெரியுமான்னு மோலாய கேட்டுக்கிட்டு, இல்லாட்டி நீங்க ஒரு புஸ்தகம் போடுங்க, தலைவர் சுட்டி காட்டாத முரண்படும் ஹதீசுகள், அப்படி ஒரு புஸ்தகம் போடுங்க. போட்டு சென்னையில இருந்து 400-500 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய இந்த அதிராம்பட்டினம் என்ற சின்ன கிராமத்திலே சில சின்ன சகோதரர்கள் சேர்ந்து செஞ்ச இதில் நாங்க மாட்டிக்கிட்டு முழிச்ச போது நாங்க இதெல்லாம் சரிவரா என்று சொன்ன தலைவர் எழுதாத ஹதீசுகள் அப்படின்னு ஒரு பப்ளிகேஷன் ஒன்று இன்ஷா அல்லாஹ் அந்த 2015 முன்னுக்கு போட்டிங்கன்னு சொல்லி சொன்னா அப்ப இன்னும் கொஞ்சம் தலைவரை யோசிப்பாரு. மூசா அலைஹிஸ்ஸலாத்துல விளக்கம் சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்றான் வஜாஉ பிசிஹ்ரின் அலீம், அந்த சூனியக்காரர்கள் பிரம்மாண்டமான சூனியத்தை கொண்டு வந்தார்கள். பிரம்மாண்டமான சூனியத்தை கொண்டு வந்தார்கள் அல்லாஹ் சொல்றாங்க. பிசிஹ்ரின் அலீம்ங்கறான். அலீம்டா பிரம்மாண்டம். அப்ப அது உங்களுக்கு தெரியலையா? குர்ஆன் ஓதப்பட்ட நிலைமையில ரசூலுல்லாஹ் மௌத்தா போனாங்களா? குர்ஆன் எழுதப்பட்ட நிலைமையில மௌத்தா போனாங்களா? 5 பால் குடி 10 பால் குடி வச்சு கேள்வி கேட்டேன். அது தலைவர் எழுதின பாயிண்ட் தான். அது தொண்டர்களுக்கு தெரியாது. அதுக்கு பதில் வழங்குதா? வந்து யுக்குதபடி இல்ல யுக்குரவுன யுக்குதபடி ஐந்தா மாத்தி இருந்தால் சஹாபாக்கள் குத்தவாளிகள், நவுதுபில்லா, இமாம்கள் குத்தவாளிகள். அப்ப அது என்ன? யுக்குதபடி எழுதினால் தான் பவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் புகாரி புஸ்தகம் எழுதினார். என்ன சொன்ன? புகாரிக்கு அதுக்குள்ள விளக்கத்தை எழுதுறதுக்கு இடையில அவர் மௌத்தா போய்த்தாருங்க. அல்லாஹ் அவர நம்மளாட்ட லேப்டாப் அடிச்சு புகாரில சஹீஹ் ஹதீஸ் பார்க்குற மாதிரி அவர் தன்னார். ஒவ்வொரு அறிவிப்பாளரையும் கண்ட மாதிரி தேடி தெரிஞ்சாரு. அப்ப தேடி எடுத்த அந்த மனுஷனுக்கு நன்றி செலுத்துறதா? அவரை போட்டு கிண்டி கிண்டி பிஜேயை ஒசத்துறதுக்காக வேண்டி நாம என்ன சொல்றோம்னு சொன்னா சபீலுல் முஃமினீன நீங்க பின்பற்றோன்னு சொல்லி நாங்க சொல்ற காரணத்துக்கு நீங்க மறுக்கிறது என்னதுக்கு தெரியுமா? பிஜே என்ற ஒரு மனிதரை ஒசத்துறதுக்காக வேண்டி அவ்வளோ பேரையும் கிட்டத்தட்ட வழிகாடர்கள் சொல்லாம சொல்றீங்க. விவாத சீடிய மக்களே பாருங்கள். நிச்சயமாக இதெல்லாம் நம்மளை வந்து சொன்னாங்களா வந்து கொப்பி பேஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லி போட்டு எனக்கு கம்ப்யூட்டர்ல சத்தியமா கொப்பி பேஸ்ட் என்னன்னே தெரியாது. எனக்கு வெப்சைட்டும் இல்லை, எனக்கு யூடியூபும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. சகோதரர்களே, அப்படிதான் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். சவுதி காசிக்கு வேலை செய்யறவங்க சொன்னாங்க 500 திர்ஹம் சல்லியை வாங்கிட்டு தான் நான் துபாயில இருந்தே வெளியே வந்தேன். நம்ம இவர்கிட்ட இருந்து யார்கிட்ட? நம்ம அமீன்ட்ட 500 திர்ஹம் டிக்கெட்டுக்கு சல்லி வாங்கிட்டு தான் நான் வந்தேன். சவுதி காசிக்கு வேலை செய்யறவங்களாம். சவுதிக்கு துபாய்க்கு நீங்க அடிந்த கடிப்பந்தாய்க்கு வந்து அவ்வளோ லெட்டர் ஹெட்ல சம்சுல்லுஹா ரஹ்மான் போட்டு தெல்ல தெளிவாக்குது. கண் சிருஷ்டி ஹதீஸ் அது முத்தவாத்திரான ஹதீஸ்னு சொன்னேன். அதுக்கு பதில் சொல்ல இல்லை. வந்து காற்று பிரிவது ஹதீஸுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் கருத்து கொள்றதா, பைத்தியம் பிடித்தால் என்று கருத்து கொள்றதா, மனநோய் பிரிவது கையலோட்டு தான் அங்கே வருது. அதுக்கு பதில கேட்டேன். இப்போ ஆய்வு செய்யணுமாவது சூனியத்தால என்ன நடக்குன்னு கேட்டாங்க. கணவன் மனைவி பிரிவினை உண்டாக்கும். நான் தான் சொல்றேன், ரசூலுல்லாஹ் வந்து தன்னை மனைவிமார்கள்ட்ட போவாங்க, பெய்திருக்க மாட்டாங்க, போன மாதிரி நடப்பாங்க. அப்படி நடந்தா என்ன நடக்கும்? அதுக்கு பிறகு குள்ளோது நான் இறங்கினத்தோட எல்லா சூரிய கதையே முடிஞ்சு போய் விட்டது. நடந்தது உண்மை. அடுத்தது என்ன? அல்லாஹ் நாடினால் அது நடக்கும். சூனியத்தை நம்புறது இல்லை, அல்லாஹ் நாடினால் அது நடக்கும் என்ற தவக்குள்ள நான் கேட்கிறோம். வந்து அல்லாஹ் நாடினால் கண் சிருஷ்டிப்படும், அல்லாஹ் நாடினால் நடக்கும். எல்லாம் அல்லாஹ் நாடினால் நோய் வரும். லாதுவா தொத்து நோய் இல்லை என்றார்கள் ரசூலுல்லாஹ். அல்லாஹ் நாடினால் வரும்.
அல்லாஹ் நாடினால் வரும், அல்லாஹ் நாடினால் வரும், அல்லாஹ் நாடினால் வரும். எல்லாமே அல்லாஹ் நாடினால் வரும். அல்லாஹ் நாடினால் நீங்கள் தோத்து போய்விட்டீர்கள். அல்லாஹ் நாடியதால் நீங்கள் என்ன செய்து விட்டீர்கள்? தோத்து போய்விட்டீர்கள். அதையும் அடுத்ததாக முடித்துக் கொள்ளுங்கள். சுலைமான் நபியோட விஷயத்தை சொன்னேன். உங்களை மாதிரி சாதாரண மனுஷனா அவரை கரையா அரைச்சு கம்பூலூர் அளவுக்கு ஜின்ன வச்சு வேலை வாங்கியவர், அவருக்கு ஒரு 70-80 மனைவி டைமிங்கை சொன்னேன். அதில் மலக்குமார்கள் ஒசக்கேறி வாரது விடிய விடிய அதுதான் மலக்குமார்களுக்கு வேலை. அல்லாஹ் தான் பதில், ரசூல்லா கபூர்ல இதுக்கு சலாம் சொல்றதுதான் பதில் அப்படின்னு கேட்டேன். உருப்படியா ஒரு பதில் சொன்னான்ல, சீடியை போட்டு இந்த அவர் இவர் கதைச்சதை போட்டு காட்டிக்கிறாங்களோ வந்து. அடே குர்ஆன் ஹதீஸா? இதான் குர்ஆன் ஹதீஸ்ல இது சுலைமான் நபியோட விஷயத்துக்கு பதில் சொல்லுங்க வந்து. அடுத்தது எல்லாம் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அடிச்சதை சொன்ன வந்து லூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட வந்து என் மகளை எடுத்துக்கிடுங்கப்பா, அவங்கள விடுங்கப்பான்னு சொல்லி சொன்னாங்க. மலக்குமார்களுக்கு தெரியும் அவங்ககிட்ட சொல்லி போட்டு. ஆனா லூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்ல, என்ன மகள் தேவையில்லைன்னு சொன்னாங்க. எங்களுக்கு ஆம்பளை தான் வேணும்னு சொன்னாங்க. சகோதரர்களே, அதான் சொன்னேன். அப்படி தண்டின சேர்க்கைக்கே பொடியோன்ல கூப்பிடக்கூடியவங்க மனித உருவத்தில் வந்து அடிக்க மாட்டாங்களாப்பா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு பதில் இல்லை. சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ சொன்ன வியோஜினை பத்தி எல்லாத்தையும் கொண்டு போய் காட்டிய ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அவர் செஞ்சா குத்தமான்னு கேட்டேன். சின்ன பிள்ளை இருந்து ஒரு ஆளை வளர்த்தா அது குத்தமான்னு கேட்டேன். கண்ணூர் ஹதீஸ் முத்தவாத்திரான ஹதீஸ் சொன்னேன். ஐஸ்வர்யா ராய்டு இவ்வளோ நாளாக கத்திக்கிட்டு இருந்தா. நான் என்ன சொன்னேன்? ஐனின் லாமா, தீட்டக்கூடிய தீக்கு செய்யக்கூடிய கண். அடுத்தது என்ன? கதிர், அல்லாவுடைய கதிரில் ஈக்கோன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு இன்னும் பதில் இல்லை. இனி போய் தேடுவாங்க, ஆராய்ச்சி பண்ணுவாங்க. லாமாண்டா என்ன, அதுக்கு வேற கருத்து ஏதாவது டிக்ஷனரியில் ஈக்கிறான்னு எங்கேயாவது ஒன்றை கொண்டு வருவாங்க. தண்ணீர்னா குடிக்கிறது தான், இதுதான் நேரடி கருத்து ஈக்கல. வேற என்ன கருத்துக்கெல்லாம் யாங்க போவாங்க. யுஸ்லி கூடக்கன்னா மொட்டை அடிக்கிறதுன்னு ஈக்குது. வேற கருத்து இருக்கிறதா? அதுதான் நான் கருத்து. அதுக்கு ஒத்து போறதால அதுதான் கருத்து. அதை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அடுத்து என்ன சொன்னேன்? தேன் தனியா குடிச்சா எல்லா நோய்க்கு மருந்துன்னா அல்லான்னு ஒண்ணே ஈக்கிறதே பிரயோசனம் இல்லாம போயிருமே. தேனை குடிச்சு போட்டு கரைஞ்சிரத்தை திண்டு போட்டு எல்லாம் என்ன செஞ்சு போயிடுவான் வந்து, எல்லா நோய்க்கும் சோமாக்கிட்டு போயிடுவானே. அப்ப ரசூல்லா என்ன சொல்றாங்க? அல்லாஹ் எந்த நோய்க்கும் மருந்து இறக்காம இல்லை, நீங்க தேடி எடுங்க, ததாவு சிகிச்சையை தேடுங்க, சரியா வந்தா தான் சரி. அல்லாட நாட்டப்படி அது நடக்குன்னு சொல்லி சொன்னா. அப்ப கரிஞ்சீர அதுக்கு தான் தேனோட இதை கலந்து தல்பீனா செஞ்சு கொடுத்து ஆயிஷா நாச்சியார் சொன்னாங்க. ரசூல்லா சொன்னாங்க தல்பீனா நெஞ்சுக்கு நல்ல என்று கலந்து காட்டினாங்களா இல்லையா? கரிஞ்சீரத்தையும் கலந்து கண்டுபிடி. நீ ஈக்கிற ஹதீஸை இல்லாமக்கிறீங்களா கண்டுபிடிக்கிறீங்களாப்பா நீங்களோ? ஈக்கிற ஹதீஸை இல்லாமக்கிய காலம் போகுது. கண்டுபிடிச்சு என்ன செய்ய வந்து நீங்க அதை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி. சரி அடுத்தது என்ன? நிலை மாறும் கொள்கையில தான் நாங்க ஈக்கிறோம் சொல்லி சொல்றாங்க. நவுது பில்லாஹ் வழக்குதான் வந்து. அடுத்தது அதிரை தௌஹீத் ஜமாத் வந்து சரியான கொள்கையில இல்லைன்னா அவர் விட்டாரு. இப்போ வழக்குதா அது ரெண்டையும் இப்போ நமக்கு சுட்டி காட்டினாங்க. வந்து நிலை மாறும் கொள்கையில ஈக்கிற உங்களோட எப்படியப்பா வந்து சேர்றது? பைபிள் தேவையில்லையே. அடுத்தது என்ன? சிஹிர்ல உள்ளது வந்து ஹக்கீகத் என்பது, சூனியத்தில் உள்ளது உண்மையானது என்பதை ஆமத்துல் முஸ்லிமீன் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தில் இருந்த எல்லா ஷேகுமார்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். முத்தஸிலாக்கள் மற்றும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தெள்ளத் தெளிவாக இங்கே சரகுல எழுதியிருக்கிறார்கள். அப்ப ஏற்றுக்கொள்ளாதவர் யாரு? முத்தஸிலா என்ன? அறிவை போட்டு பார்ப்பார்கள், பார்த்துட்டு முடிவெடுப்பார்கள். பிஜே முத்தஸிலா, நீ எல்லாம் முத்தஸிலா தௌபா கட்டு மீளு என்பதற்காக வேண்டி அதையும் சொல்லுகிறேன். அதையும் நீங்கள். அடுத்தது என்ன? உசுர வேண்டாலும் கொடுப்போன்ட்டாங்க. மதீனாக்கள ஜஜ்ஜால் போவாதுன்னு தெரியும் தானே? மதீனால தானே ஈமா நீக்கொண்டு தெரியும். சென்னைக்குள்ள எல்லாம் இங்கே இல்லையா? மதீனாக்கு போய் நீ உசுர கொடுப்பா போண்டா ஹதீஸ் சொல்லி உன்ட தரிஜிமாவது குழந்தைய படிச்சு காட்டு பார்ப்போம். படிச்சு காட்டி நீங்க முரண்பட்ட ஹதீஸை ஒரு புஸ்தகமா எழுதி அங்க உள்ள 2 ஷேகுமார்கிட்ட கொடு, கழுத்தை வெட்டானா இல்லையான்னு பாரு. உப்பாயினாவா நிர்பந்தமா? அப்புறம் சொல்றாங்க நிர்பந்தத்துக்காக வேண்டி களவெடுக்க அவரை விட்டாங்களா ரசூல்லா? அப்ப நம்மளுக்கு நிர்பந்தம் 3 லட்சம் ரூபாய் கடன் நம்மட பிரச்சனைக்குது. உங்களோட பேங்க் அக்கௌண்ட் எடுத்துட்டு போய் 3 லட்சம் ரூபாய் வெட்டி எடுத்துட்டு போனா விட்டுருவீங்களா? என்ன முழு நாடு பூராவும் போஸ்டர் அடிச்சிருக்கீங்களே. நிர்பந்தத்துக்கு அவருக்கு விட்டாங்கன்னா எனக்கு விடையலாது. சகோதரர்களே, அப்ப அதையும் நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அஸ்ஸலாமு அலைக்கும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மற்றும் தாரு தௌஹீதுக்கான விவாதம் 4 நாள் நடைபெற்று இன்று முடிவடைகிறது. வந்திருந்த அனைவருக்கும் அல்லாஹ் நேர்வழியை தந்தருளை பிரார்த்திப்பதோடு சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.